GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த 7ஆம் தேதி நீதிபதி ஆஷா முன் வந்தபோது படத்தில் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் காட்சிகள் இருப்பதாக தணிக்கை குழுவுக்கு புகார் வந்ததாலும் பாதுகாப்பு படைகளின் சின்னம் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆஷா வழக்கின் தீர்ப்பை கடந்த 9ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். இதனால் ஜனநாயகன் படத்தை ஒத்திவைப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. அதன்படி ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கில் நீதிபதி ஆஷா கடந்த 9ஆம் தேதி தீர்ப்பளித்தார். அதில் ஜனநாயகன் படத்திற்கு UBA தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி மறு ஆய்வுக்கு அனுப்பிய தணிக்கை வாரியத்தின் உத்தரவையும் ரத்து செய்தார். அதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதியின் இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என தணிக்கை வாரியம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்தது. இதனால் ஜனநாயகன் படம் வெளியாக தொடர்ந்து சிக்கல் எழுந்த வண்ணமே இருந்தது. இந்த நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீடு 15ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் AG மசிக் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது: இந்த வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை. எனவே ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தையே அணுகுங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வாதத்தை முன்வையுங்கள் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் இந்த வழக்கில் ஜனவரி 20ஆம் தேதியே விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே கரூர் சம்பவத்தின் விசாரணைக்காக விஜய் கடந்த 12ஆம் தேதி டெல்லி CBI அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடந்ததாக கூறப்படும் நிலையில் மீண்டும் 19ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அதற்கு அடுத்த நாள் சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்ககாலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.